கர்த்தருடைய கரம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ, உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ, போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்திற்குள்ளே மேன்மை பாராட்டிக் கொண்டிருப்பாய். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தீம் மரங்களையும் மிருதுச் செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்தாலும் சோர்ந்து போய்விடக்கூடாது. சத்துருவை நினைத்து பயப்படக்கூடாது. விசுவாசிகளின் பயங்களை போக்கும் வண்ணமாகவும் அவர்களுடைய விசுவாசத்தை உற்சாகப்படுத்தும் வண்ணமாகவும் இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய இஸ்ரவேல் புத்திரர் இப்போது சிறையிருப்பில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக கர்த்தர் இந்த வசனங்களை சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜனம் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை உண்மையாய் சேவிக்க வேண்டும். விசுவாசத்தில் பொறுமையை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் நமக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளிடம் பயப்படாதே என்று பலமுறை சொல்லுகிறார். இதே வாக்கியத்தை கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிற இந்த வாக்கியம் நமக்கு எச்சரிப்பாகவும் ஆலோசனையாகவும் ஆறுதலாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் தைரியமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் மீது திட நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். நாம் உலகத்தை கலக்குகிறவர்கள், உலகத்தை பார்த்து கலங்குகிறவர்கள் அல்ல. தம்முடைய ஜனம் சத்துருவை பார்த்து பயந்து நடுங்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரிடம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறார். இதே வாக்கியத்தை மறுபடியுமாக, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றும் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறார். நாம் கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்ல வேண்டும். அவரே நமக்கு வழிகாட்டியாக இருந்து நம்முடைய வலதுகையை பிடித்துக் கொண்டு வழி நடத்துகிறார். நாம் பலவீனமாக இருக்கையில் கர்த்தர் நம்முடைய வலதுகையை பிடித்து தாங்குகிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிறார். கர்த்தர் நம்முடைய வலதுகையை தம்முடைய வலதுகையினால் பிடித்து வழி நடத்துகிறார். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் நம்மிடத்தில் அன்போடு சொல்லுகிறார். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலதுகையை பிடித்து தாங்குகிறீர்,
சங்கீதம் 73:23. கர்த்தர் நம்முடைய பயத்தை நீக்குகிறார். நம்மிடத்தில் கர்த்தருக்கு பயப்படும் பயம் மாத்திரமே இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். ஆகையினால் நாம் சத்துருவை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. கர்த்தர் தம்முடைய ஜனத்திடம் நீ பயப்படாதே என்னும் வாக்கியத்தை திரும்ப திரும்ப சொல்லுகிறார். நாம் ஏன் பயப்படக்கூடாது என்பதற்கான காரணத்தையும் கர்த்தர் தெளிவுபடுத்துகிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நீ என் தாசன். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நம்முடைய செவிகளில் சொல்லுவது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயங்களிலும் சொல்லுகிறார். இப்போது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சத்துருவாய் இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். புறஜாதியார் கர்த்தருடைய ஜனத்தை வெகுவாய் ஒடுக்குகிறார்கள். ஆனாலும் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாக அவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான நாள் வரப்போகிறது. அப்போது கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஒடுக்கினவர்களை பழிவாங்குவார். அவர்களுடைய துன்மார்க்கமான கிரியைகளை சரிக்கட்டுவார். தேவனுடைய ஜனத்திற்கு சத்துருவாக இருக்கிறவர்கள் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் பேரில் எரிச்சலாய் இருக்கிறார்கள். அவர்களோடு வழக்காடுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளோடு போராடுகிறார்கள், யுத்தம் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் மீது சத்துருக்கள் பலத்திருப்பது போல தெரிகிறது. கர்த்தருடைய ஜனத்தார் பலமில்லாமல் சோர்ந்து போய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து பயப்படாதே, திகையாதே என்று ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய காலத்திற்காக காத்திருக்க வேண்டும். புறஜாதியார்கள் தங்களுடைய மதியீனத்தினால் கர்த்தருடைய ஜனத்தின் மீது எரிச்சலாய் இருக்கிறார்கள். விசுவாசிகள் மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் தாங்கள் செய்த பாவத்தை நினைத்து வெட்கப்படுவார்கள். சத்துருக்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாவிட்டால் அவர்களுக்கு வெட்கமும் இலச்சையும் உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைகளோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். அவர்களுக்கு அழிவு வரும். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு விரோதமாகவும் சத்துருக்களால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளோடு வழக்காடுவது கர்த்தரோடு வழக்காடுவதற்கு சமமாய் இருக்கும். தேவனுடைய நீதிக்கும் அவருடைய வல்லமைக்கும் முன்பாக சத்துருக்களால் எதிர்த்து நிற்க முடியாது. அவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். கர்த்தர் இந்த வாக்கியத்தை மறுபடியுமாய் சொல்லுகிறார். அவர்கள் ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள் என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உறுதி பண்ணுகிறார். மெய்யாகவே கர்த்தருடைய பிள்ளைகளோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் போவார்கள். தங்களோடு போராடினவர்களை கர்த்தருடைய பிள்ளைகள் தேடி பார்ப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய பரிசுத்தவான்களால் அவர்களை காண முடியாது. இப்போது கர்த்தருடைய ஜனம் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் சத்துருக்களை பார்த்து பயப்படுகிறார்கள், நடுங்குகிறார்கள், திகைக்கிறார்கள். கர்த்தருடைய நாள் வரும்போது அவருடைய பரிசுத்தவான்கள் பலன் அடைவார்கள். அப்போது சத்துருக்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து பயப்படுவார்கள், நடுங்குவார்கள், திகைப்பார்கள். இப்போது சத்துருக்கள் பட்சமாய் ஜெயம் உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய நாளின் போது அவருடைய பரிசுத்தவான்கள் பட்சத்தில் ஜெயம் உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெயிப்பார்கள். யாக்கோபும் இஸ்ரவேலும் இப்போது ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். யாக்கோபு ஒரு சிறு பூச்சியை போல இருக்கிறார், பலவீனமாய் இருக்கிறார். யாக்கோபுக்கு பாதுகாப்பு இல்லை. யாக்கோபு எல்லா பக்கத்திலும் நெருக்கப்படுகிறார். சிறு பூச்சி பெரிய மிருகங்களுக்கு பயந்து பூமியிலே தன்னை ஒளித்துக் கொள்ளும். பாதுகாப்புக்காக மறைவிடத்தை தேடி ஓடும். அதுபோலவே யாக்கோபு இப்போது பலவீனமாய் இருக்கிறார். தன்னுடைய சத்துருவை பார்த்து பயப்படுகிறார். யாக்கோபின் ராஜாவாகிய தாவீது தன்னை தாழ்த்துகிறார். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்று தாவீது தன்னை வெகுவாய் தாழ்த்துகிறார். சங்கீதம் 22:6. கர்த்தருடைய பிள்ளைகள் சில சமயங்களில் சிறு பூச்சிகளைப் போல இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் ஒருபோதும் விரியன் பாம்புகளாக இருப்பதில்லை. சத்துருக்களோ விரியன் பாம்புகளாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் விரியன் பாம்புகளின் சந்ததிகளும் அல்ல. அவர்கள் விரியன் பாம்பு குட்டிகளும் அல்ல. சாத்தானும் அவனுடைய கூட்டத்தாரும் விரியன் பாம்பாகவும் பாம்பின் வித்தாகவும் விரியன் பாம்பு குட்டிகளாகவும் இருக்கிறார்கள். யாக்கோபு மிகவும் தாழ்ந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய கிருபை நிரம்பிய கண்களினால் யாக்கோபை பார்க்கிறார்.
யாக்கோபு என்னும் பூச்சியே பயப்படாதே என்றும் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றும் ஆறுதலாய் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் இப்போது ஒடுக்கப்படலாம், எப்பக்கத்திலும் நெருக்கப்படலாம், வேதனைகளையும் பாடுகளையும் அனுபவிக்கலாம். அவர்கள் சிறு கூட்டமாய் இருக்கலாம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் ஆறுதலான வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லுகிறார். சிறு கூட்டம் என்னும் வார்த்தைக்கு செத்துப்போன மனுஷர் என்றும் பொருள் சொல்லலாம். இஸ்ரவேல் இப்போது செத்துப்போன மனுஷர்களைப் போல பலனற்றவர்களாய் இருக்கிறார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனத்தார் தங்களுடைய பலவீனத்தை நினைத்து சோர்ந்து போய்விடக்கூடாது. கர்த்தர் உலர்ந்த எலும்புகளை உயிரோடு எழுப்புகிறவர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்கு துணை நிற்கிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் சத்துருவால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்மோடு கூட இருக்கிறவர் மிகவும் பெரியவர். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தராகவும் மீட்பராகவும் இருக்கிறார். பலவீனமாய் இருக்கிற இஸ்ரவேலுக்கு உதவி புரிவது தேவனுக்கு மகிமையாகவும் மேன்மையாகவும் மகத்துவமாகவும் இருக்கிறது. கர்த்தர் யாக்கோபுக்கு உதவி செய்கிறார். யாக்கோபின் சந்ததியார் தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்ளும் அளவுக்கு கர்த்தர் அவர்களை பலப்படுத்துகிறார். கர்த்தர் யாக்கோபை போரடிக்கிற யந்திரமாக்குகிறார். யாக்கோபு ஒரு யந்திரம். யாக்கோபின் சந்ததியார் கர்த்தருடைய கரத்தில் உள்ள யந்திரம். கர்த்தரை யாக்கோபை போரடிக்கிற யந்திரமாக்குகிறார். கர்த்தர் ஒரு யந்திரத்தை உருவாக்கும் போது அதை பயனுள்ள யந்திரமாக உருவாக்குவார். கர்த்தர் யாக்கோபை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறார். தேவனுடைய வழி நடத்துதலினாலும் அவர் கொடுக்கிற பலத்தினாலும் யாக்கோபின் சந்ததியார் போரடிக்கிற யந்திரமாக இருப்பார்கள். அவர்கள் கர்த்தருடைய கரத்தில் உள்ள யந்திரமாக இருப்பார்கள். அவர்கள் புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக இருப்பார்கள். அவர்கள் மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவார்கள். குன்றுகள் எவ்வளவு உயரமாக இருந்தாலும், அதை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், அவை எவ்வளவு வலுவுள்ளதாக இருந்தாலும், யாக்கோபின் சந்ததியார் குன்றுகளை மிதித்து நொறுக்குவார்கள். தங்களுடைய சத்துருக்கள் மலைகளைப் போலவும் குன்றுகளைப் போலவும் வலிமையோடு இருந்தாலும் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அவர்களை மிதித்து நொறுக்குவார்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் தங்கள் சத்துருக்களை மிதித்து நொறுக்குவது மாத்திரமல்ல, அவர்களை காற்றிலே தூற்றுவார்கள். அப்பொழுது காற்று சத்துருக்களை கொண்டு போகும். சுழல் காற்று அவர்களை பறக்கடிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய சத்துருக்கள் மீது ஜெயம் உண்டாகும். மக்கபியரின் காலத்தில் யூதர்களுக்கு அவருடைய சத்துருக்கள் மீது வெற்றி கிடைத்தது. கர்த்தர் ஏசாயா மூலமாய் சொல்லுகிற இந்த தீர்க்க தரிசனம் மக்கபியரின் காலத்தில் ஓரளவு நிறைவேறிற்று. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்தார். சத்துருவின் மீது வெற்றி சிறந்தார். அந்தகார சக்திகளையும் வல்லமைகளையும் முறியடித்தார். தேவனுடைய சபைக்கு சத்துருவாய் எழும்பினவர்களை கிறிஸ்துவானவர் தம்முடைய வல்லமையினால் மிதித்து நொறுக்கினார். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தும் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2:26. கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய சத்துருக்களை போரடிப்பது மாத்திரமல்ல, அவர்களை தூற்றவும் செய்வார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சபைக்கும் விரோதமாய் எழும்பின சத்துருக்களுக்கு சர்வ நாசமும் சர்வ சங்காரமும் உண்டாகும். சத்துருக்களுக்கு அழிவு உண்டாகும் போது விசுவாசிகள் கர்த்தருக்குள்ளே களிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருக்குள் மிகுந்த ஆசீர்வாதமும் ஆறுதலும் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் மூலமாய் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அதிகமாய் மேன்மையும் கனமும் அடையும். கர்த்தர் தங்களுக்கு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் பலத்த செய்கைகளையும் நினைத்து பார்த்து பரிசுத்தவான்கள் கர்த்தருக்குள்ளே களிகூறுவார்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் முறையிடுவதை கேட்டு அவர்களுக்கு இரக்கம் காண்பித்தார். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து தம்முடைய பிள்ளைகளை விடுவித்து கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு போனார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக பலத்த கிரியைகளை நடப்பித்தார்.
தேவைப்படும் போது கர்த்தர் மறுபடியும் தம்முடைய பிள்ளைகளுக்காக இதுபோன்ற பெரிய கிரியைகளை செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகள் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்தபோதும் அல்லது சிறையிருப்பில் இருந்து தங்கள் தேசத்திற்கு திரும்பி வந்த பின்பும் அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்காமல் போகலாம். குடியிருப்பதற்கு கூடாரங்கள் இல்லாமல் இருக்கலாம். அவர்களுக்கு எவ்வளவு குறைகள் வந்தாலும் கர்த்தர் அவர்களை கைவிட மாட்டார். அவர்களுடைய தேவைகளை சந்திப்பார். அவர்களை பாதுகாத்து பராமரிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் இப்போது சிறுமையும் எளிமையுமானவர்களாக இருக்கலாம். அவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வறண்டு போய் இருக்கலாம். தங்களுடைய பாடுகளையும் வேதனைகளையும் அவர்கள் கர்த்தரிடத்தில் முறையிடலாம். அப்போது கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுப்பார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கைவிடாதிருப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு கானான் தேசத்திற்கு திரும்பி வருவார்கள். இயேசு கிறிஸ்துவினால் நம்முடைய ஆத்மா மீட்கப்படும் என்பதற்கு இந்த சம்பவம் ஓர் அடையாளமாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலான வார்த்தைகளையும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களையும் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால் நம்முடைய ஆத்மாவுக்கு மீட்பு வாக்கப்படப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மீது அன்போடு இருக்கிறார். அவர் நம்முடைய தேவைகளை நிச்சயமாகவே சந்திப்பார் என்பதற்கு அவர் நம்மீது காண்பிக்கிற அன்பே அடையாளமாய் இருக்கிறது. நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுப்பார். நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். தம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எல்லோருக்கும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியை தாராளமாய் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு ஆறுதலும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாயிருக்கிறது. நம்முடைய வழிகளில் எல்லாம் கர்த்தருடைய வழி நடத்துதல் நமக்கு கிடைக்கிறது. கர்த்தரே நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறார். தம்முடைய தெய்வீக சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்புகிறார். கர்த்தர் நம்மீது வைத்திருக்கிற அன்பும் அவர் நமக்கு கொடுக்கிற சந்தோஷமும் பரிபூரணமானது. அது முடிவு பரியந்தம் நமக்குள் நிலைத்திருக்கும். கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் பாடுகளும் வேதனைகளும் உண்டு. அவர்கள் பல சமயங்களில் நெருக்கப்படுகிறார்கள். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறார்கள். பல குறைவுகளை சந்திக்கிறார்கள். தாகத்தோடும் பசியோடும் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் சிறுமையும் எளிமையுமானவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் தண்ணீரை தேடுகிறார்கள். ஆனால் அவர்கள் தேடுகிற தண்ணீர் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. அவர்களுடைய நாவு தாகத்தால் வறண்டு போய் இருக்கிறது. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த உலகத்தாலும் உலகத்தின் காரியங்களாலும் நம்முடைய ஆத்மாவுக்கு ஆறுதலோ திருப்தியோ சந்தோஷமோ உண்டாகாது. கர்த்தரே நம்முடைய ஆத்மாவை தம்முடைய சந்தோஷத்தினாலும் ஆறுதலினாலும் நிரப்புகிறவர். உலகம் கொடுக்கிற சமாதானமும் சந்தோஷமும் நிலைத்திராது. கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் பரிசுத்தமானது, அது பரிபூர்ணமானது, அது நித்திய காலமாய் நிலைத்து நிற்கக்கூடியது. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் இந்த பிரபஞ்சத்தில் சிறுமையானவர்களாயும் எளிமையானவர்களாயும் இருந்து கர்த்தரிடத்தில் உதவி கேட்பார்கள். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் விண்ணப்பத்திற்கு செவி கொடுப்பார். அவருடைய ஜெபத்திற்கு பிரதியுத்தரம் சொல்லுவார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கைவிடாமல் அவர்களோடு கூடவே இருப்பார். தம்முடைய நீதியின் வலது கரத்தினால் அவர்களை தாங்குவார். அவர்களை பலப்படுத்தி அவர்களுக்கு சகாயம் பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணிய போது தேவனாகிய கர்த்தரும் அவர்களோடு கூடவே பிரயாணம் பண்ணினார். கர்த்தருடைய பிரசன்னம் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில் பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்தது. இந்த பிரபஞ்சத்தில் நாம் ஜீவிக்கும் போது நம்முடைய ஜீவியம் வனாந்திர பிரயாணம் போலவே இருக்கிறது. நமக்கு கர்த்தருடைய உதவியும் ஒத்தாசையும் தேவைப்படுகிறது. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை வழிநடத்த வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தமே நமக்கு மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் இருக்கிறது. கர்த்தருடைய மாறாத கிருபை நமக்கு உண்டு. நாம் தண்ணீரை தேடி அது கிடையாமல் போகும்போது, நம்முடைய நாவு தாகத்தால் வரலும் போது நாம் கர்த்தரிடத்தில் உதவி கேட்க வேண்டும். நம்முடைய தேவைகளை கர்த்தரிடத்தில் சொல்ல வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணிய போது தண்ணீரை தேடினார்கள். அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வறண்டது. அவர்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள். கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்தார். யாரும் எதிர்பாராத வண்ணமாய்
இதுவரையிலும் இயற்கையில் நடந்திராத மிகப்பெரிய அற்புதத்தை கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக செய்தார். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கினார். இஸ்ரவேல் புத்திரருக்கு எதிர்பாராத விதமாக எதிர்பாராத இடத்தில் இருந்து கிடைத்தது. கர்த்தர் உயர்ந்த மேடுகளை ஆறுகளை திறக்கிறவர், பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுக்களை திறக்கிறவர், வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமாக ஆக்குகிறவர், வறண்ட பூமியை நீர்க்கேணிகளாக ஆக்குகிறவர். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த அற்புதங்களை செய்கிறார். தம்முடைய நாமத்திற்கு மகிமையாக கர்த்தர் மகத்துவமான கிரியைகளை நடப்பிக்கிறார். தம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து நம்முடைய தேவைகளை அவரிடத்தில் சொல்லும் போது கர்த்தர் நமக்கு செவி கொடுப்பார். கிருபையின் ஆறுகளை நமக்கு திறந்து கொடுப்பார். சந்தோஷத்தின் நதிகளையும் ஜீவ தண்ணீருள்ள நதிகளையும் கர்த்தர் நமக்காக திறந்து கொடுப்பார். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப் போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். யோவான் 7:37 முதல் 39 வரை. இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. சுவிசேஷ பிரபல்யத்தினால் வனாந்திரம் தண்ணீர் தடாகமாக மாறும். வறண்ட பூமி நீர்க்கேணிகளாகும். கர்த்தர் வனாந்திரத்திலே கேதர் மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருதி செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டுவார். கர்த்தர் அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளைகள் வனாந்திர வழியாகவும் அவாந்திர வெளியிலும் பிரயாணம் பண்ணும்போது அங்கு ஏராளமான மரங்களும் விருட்சங்களும் நாட்டப்பட்டிருக்கும். அவை செழித்து வளர்ந்து வனாந்திரத்துக்கு நிழல் தரும். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பாதையின் வழியாக நடந்து செல்லும் போது அவர்களுக்கு களைப்பு உண்டாகாது. அவர்களுடைய பிரயாணம் எளிமையாக இருக்கும். சோலை வழியாகவும் தோட்டத்தின் வழியாகவும் சந்தோஷமாய் நடந்து போவது போல கர்த்தருடைய பிள்ளைகள் வனாந்திர வழியாகவும் அவாந்திர வெளியிலும் நடந்து போவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே பிரயாணம் பண்ணிய போது கர்த்தருடைய பிரசன்னம் மேக ஸ்தம்பமாக அவர்கள் மீது நின்றது. அது அவர்களுக்கு நிழலை கொடுத்தது. பகலின் உஷ்ணத்தில் இருந்து இஸ்ரவேல் புத்திரர்கள் மேகஸ்தம்பத்தின் நிழலிலே இளைப்பாறினார்கள். வனாந்திரத்திலே மேகஸ்தம்பம் அவர்களுக்கு நிழலை கொடுத்தது போல இக்காலத்திலே அவாந்திர வெளியிலே நடக்கிற நமக்கு மரங்களின் நிழலும் விருட்சங்களின் நிழலும் நமக்கு நிழலையும் ஓய்வையும் இளைப்பாறுதலையும் கொடுக்கும். கிறிஸ்துவும் அவருடைய கிருபையும் அவரை நம்புகிற விசுவாசிகளுக்கு இளைப்பாறுதலாய் இருக்கிறார்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அன்போடு அழைக்கிறார். நாம் கர்த்தரோடு பிரயாணம் பண்ணும்போது நமக்கு இளைப்பாறுதல் உண்டு, கர்த்தருடைய நிழலும் உண்டு. புறஜாதி ஜனங்கள் மத்தியிலே கர்த்தருடைய சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. கர்த்தரே தம்முடைய சபையை பூமியின் எல்லா தேசங்களிலும் எல்லா ஜாதிகளிலும் ஸ்தாபிக்கிறார். புறஜாதியார்கள் வனாந்திரம் போலவும் அவாந்திர வெளியைப் போலவும் இருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய சபையை புறஜாதியார் மத்தியில் ஸ்தாபிக்கும் போது மனுஷர் மத்தியிலே மிகப்பெரிய மாற்றம் உண்டாகிறது. மனுஷருடைய இருதயங்களும் அவருடைய சுபாவங்களும் மாற்றம் பெறுகிறது. வனாந்திர வெளியிலே வளர்கிற முட்களைப் போலவும் நெருஞ்சில்களைப் போலவும் இருந்தவர்கள் இப்போது கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய சுவிசேஷத்தினாலும் கேதுரு மரங்களைப் போலவும் ஒலிவ மரங்களைப் போலவும் தேவதாரு விருட்சங்களைப் போலவும் மாற்றமடைந்திருக்கிறார்கள். தங்களுடைய ஜீவியத்தில் உண்டாயிருக்கிற மாற்றங்களை ஜனங்கள் பார்க்கிறார்கள். இந்த மாற்றம் நம்முடைய சுய புத்தியினாலோ சுய வல்லமையினாலோ உண்டாகவில்லை. கர்த்தருடைய கரமே இதை செய்தது. வனாந்திரத்திலே மரங்களையும் அவாந்திர வெளியிலே விருட்சங்களையும் இஸ்ரவேலின் பரிசுத்தரே படைத்தார். இந்த அற்புதத்தை யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். இந்த மாற்றம் இயல்பாய் நடக்கிற காரியம் அல்ல. இது தேவனுடைய சர்வ வல்லமையினாலும் அவருடைய பலத்த புயத்தினாலும் நடைபெற்ற மாற்றம். கர்த்தர் செய்கிற அற்புதங்கள்
ஏதோ ஒரு மூலையில் யாரும் பார்க்க முடியாத ரகசியமான இடத்தில் அல்லது ஒளிப்படத்தில் நடைபெறுகிற காரியம் அல்ல. கர்த்தருடைய கரம் செய்கிற பலத்த கிரியைகளை எல்லோரும் பார்க்கலாம். அதை பார்த்தால் மாத்திரம் போதாது, அதை கண்டு உணர்ந்து சிந்தித்து கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பலத்தையும் அவருடைய பராக்கிரமத்தையும் அவருடைய அன்பையும் கிருபையையும் மன உருக்கத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நிறைவேற வேண்டிய முன்னறிவிப்புகள். நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாவார்கள், அவர்கள் ஒன்றும் இல்லாமல் போவார்கள். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். நான் உன் வலதுகையை பிடிப்பேன். போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையானதுமான பற்களுள்ள யந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதிப்பாய், நீ மலைகளை நொறுக்குவாய், நீ குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய், அவைகளை தூற்றுவாய். காற்று அவைகளை கொண்டு போகும், சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களிகூறுவாய், இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளை திறப்பேன், பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறப்பேன். வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாக்குவேன், வறண்ட பூமியை நீர்க்கேணிகளாக்குவேன். வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருதி செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டுவேன். அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு வாக்குத்தத்தங்களும் கட்டளைகளும். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நான் உன் வலதுகையை பிடிப்பேன். நான் சிறுமையும் எளிமையுமானவர்களுக்கு செவி கொடுப்பேன். நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். மனுஷரோடு தேவனுடைய உறவு, அவர்களுடைய தேவன், அவர்களுடைய பலன், சகாயர், தாங்குகிறவர், மீட்பர், பரிசுத்தர், தேவைகளை சந்திக்கிறவர், மரங்களை நட்டுகிறவர். ஏசாயா 41:10 முதல் 19 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் வாக்குத்தத்தங்கள், கட்டளைகள், முன்னறிவிப்புகள் ஆகியவற்றிற்கு காரணம் தேவனுடைய நித்திய அன்பை இஸ்ரவேல் புத்திரர் காண வேண்டும். கர்த்தர் பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார் என்பதை அவர்கள் உணர வேண்டும். தங்களுடைய வழிகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். சர்வ சிருஷ்டிகளுக்கும் சம்பூர்ணமான ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்னும் தேவனுடைய சிருஷ்டிப்பின் திட்டத்தை அவர்கள் அறிய வேண்டும்.